ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டைட்டில் தமிழ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வரலக்ஷ்மி விரதம் வீடியோ பார்க்க போகிறோம். லாங் வீடியோ. லாஸ்ட் இயர் அதுக்கு பிஃபோர் இயர்ஸ் எல்லாமே லாங் வீடியோஸாக கொடுத்தேன். இந்த இயர் அப்படி இல்லாமல் எல்லாமே குட்டி குட்டியாக ஷார்ட்ஸாக கொடுத்துட்டேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக லாங் வீடியோ இருக்கணும்னு என் ஆசைக்காக இந்த ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அம்பாலோட அழைப்பு, நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த நாள் ஈவினிங் நடந்தது, அதே மாதிரி ஷியாமண்ணா வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க அந்த கிளிப்பிங்ஸ், புனர் பூஜை ஷார்ட்ஸ் கொடுக்கல, லாங் வீடியோ கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி சாங்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ போய் பாருங்கள். லக்ஷ்மி பாரம்மா நம்மரி சௌபாகிய லக்ஷ்மி பாரம்மா நம்மரி சௌபாகிய லக்ஷ்மி பாரம்மா நம்மரி சௌபாகிய லக்ஷ்மி பாரம்மா ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ತೋರುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ ಸಜ್ಜ ஷியாமண்ணாவும் ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு வாங்க கேட்கலாம். நமஸ்காரம். எல்லாருக்கும் வரலட்சுமி நம்ப வாழ்த்துக்கள். தேவாத்தில் சொல்லவே வேண்டாம், வருஷம் அவன் கலக்கிடுவான். இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கா அம்பாள். அதுவும் அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தான், அந்த ப்ரௌன் ஷேட் மாதிரி செம்மையாக இருக்குது கலர் வஸ்திரம். அதுவும் இவளுக்கு டாப் நாச். நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோம், 2 பேரும் வஸ்திரம் எடுக்கிறதுக்கு அம்பாளுக்கு. அதில் அவன் சொன்னான், அண்ணா நான் ஒரு சர்ப்ரைஸான கலர் வச்சுருக்கேன், அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்னு சொன்னான். அதே மாதிரி டார்க் ப்ளூ வித் த பிங்க் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கா. அதோட நம்ம மீனாட்சி அவள் அதுக்கு மேலே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்ப்பேன் அவள் என்ன ஃபுல் அலங்காரத்தில். வரலட்சுமி ரொம்பவே அழகாக இருக்கா. அம்பா செம்ம சூப்பராக பண்ணியிருக்கான் குழந்தை, சூப்பராக இருக்குண்ணா. நீ சொல்ல ரொம்ப அழகாக இருக்குப்பா. தேவி விட்டதோட இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் சூப்பராக இருக்குப்பா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஆண்டி. இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சியம்பால் சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, உன் பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சியம்பால் சிரித்திருப்பாள் மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள், இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள், பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள், பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்தனமும் ஆடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்தனமும் ஆடிடுவாள், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சியம்பால் சிரித்திருப்பாள். இன்னைக்கு கோஇன்சிடென்ஸாக என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு அனுஷம்
ஸோ கரெக்டாக தேவ் வந்து எனக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக ஒரு அனுஷம் ப்ரூச் கொடுத்துருக்கா, அது அம்மா சாத்தின்னு இருக்கா இன்னைக்கு. அது அவனுக்குமே தெரியாது ஆக்சுவலாக. இன்னைக்கு அனுஷம்னே நான் சொல்லி தான் அப்படியே ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா அப்படின்னா. அது எனக்கு மகா பெரிவானா இஷ்டம் ரொம்பவே, பிரீத்தி பெரிவா தான் எங்கள் ஆத்துல. ஸோ கரெக்டாக பெரிவாலே வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ப்ரூச் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ பண்ணேன். ஹாய் ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் 2026. இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு அம்பாளுக்கு. இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெரூன் ஷேடில் அந்த ஒரு பேஸ்டல் ஷேட் கலர்ஸு. அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து அட்டிகை அந்த மாதிரி மாங்காய் மலையெல்லாம் போட்டு நல்லா தலையில் நல்லா பூ வச்சு, தலையில் தாளம்பூ இந்த மாதிரி மாட்டல் எல்லாம் போட்டு அம்பாளுக்கு ஜடையெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த அம்பாள் வந்து அலங்கார அம்பாள், கலசத்தில் இருக்கிற அம்பாள் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய நகைகள் போட்டு பஞ்சுத்திரி மாலை, மல்லிகைப்பூ மாலை இந்த மாதிரி எல்லாம் போட்டு அம்பாளுக்கு நோம்பு சரட்டெல்லாம் சாத்தியிருக்கோம். கீழே விளக்கு, விநாயகர், குங்குமச்சிமிழ் இந்த மாதிரி அம்பாலோட திருமுகம்லாம் இருக்குது. அர்ச்சனையில் மறைஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சீர் சட்டெல்லாம் இப்போ இப்படி இருக்குது. வெத்தலை பாக்கு வந்து வச்சு கொடுக்குறவங்களுக்கு போக தட்டில் சாஸ்திரத்துக்கு வைக்கணும்னு அங்கே இந்த பன்னீர் சொம்பு அந்த விட்டா அங்கே வந்து வஸ்திரம், வளையல் இது வந்து வரவங்களுக்கு கொடுக்க, இனிப்போட கொடுக்க கல்கண்டு, குங்குமம், சந்தனம், மாதுளம்பழம் வந்தவங்க வாங்கிட்டு வந்தது, இந்த மாதிரி வந்தவங்க வாங்கிட்டு வந்தது, சாக்லேட்ஸு. இது வந்து இந்த கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லி இது ரொம்ப மங்களகரமான பொருட்கள் எல்லாம் இருக்குது. பூ கட்டினதுனால இங்கே இதெல்லாம் வந்தவங்க கொண்டு வந்தது. பழங்கள், மங்கள பொருட்கள், அந்த மாதிரி காயின்ஸு, வெள்ளி ஜாமான். இது வந்து வரவங்க கையில் பூ கொடுத்து அம்பாளுக்கு போட சொல்கிறதுக்காக இந்த பூ உதிர்த்து வச்சுருக்கோம். இந்த வருஷம் அம்பாளுக்கு இந்த மாதிரி தான் மாலை சொல்லியிருந்தேன். அதாவது அந்த பர்பிள் செவ்வந்தி, அதுக்கப்புறம் சம்பங்கி, இட்லி பூ அதே மாதிரி அப்படியே வர மாதிரி மாலை சொல்லியிருந்தேன். அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இந்த வரலட்சுமி நோம்பு நடந்திருக்கு. இன்னும் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்துட்டு போனதுக்கப்புறம் மங்கள ஆரத்தி எடுத்துடலாம். லக்ஷ்மி நோம்புக்கு இந்த வருஷம் இந்த குளம் தான். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக போட்டோம். இது ரொம்ப டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி வாழை மரம், தோரணம் எல்லாம் கட்டி மங்களகரமாக இருக்கும் வாசல். இது இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி அலங்காரப்படுறது வாசல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெயினாக ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி வாசல் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அம்பாள் அழகாக இருக்கணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் அந்த மாதிரி ஹாலில் நுழைஞ்சோடனே இந்த ஸ்க்ரீன் ஃபேன் ஓடுறேன்னா இந்த மாதிரி பறக்குது, இல்லைன்னா பறக்காது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மீனாட்சிக்கு நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவளுக்கு வந்து விட்றதில்ல. அவளுக்கு அதே மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வரமகாலட்சுமின்றனால அம்பாள் வந்து பொற்கொடத்தை மடியில் வச்சுக்கிட்டு அழகாக ஜாதி மல்லிப்பூ, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஜாதி மல்லி சாத்திக்கிறான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. அதெல்லாம் சாத்திட்டு அஸ்தபாத அலங்காரத்தை இன்றைக்கி ரொம்ப அவசரமாக பண்ணாலும் கொஞ்சம் கச்சாமுச்சான் இருக்கு அலங்காரம். இன்றைக்கி நிறைய தங்க குடத்தில் அம்பாள் வந்து நகைகள், பணங்கள் திரும்ப வச்சுட்டு அழகாக உட்காந்துருக்கா. இன்றைக்கி இந்த மாதிரி தான் அலங்காரம் அம்பாளுக்கு நடந்துச்சு. இந்த அட்டிகை ஆக்சுவலி இந்த வருஷம் நியூ அடிஷன் நான் காமிச்சிருப்பேன். இந்த ஜிமிக்கியும் அப்படி தான், மாட்டலோட ஜிமிக்கி. இது அந்த வீடியோவில் காட்டல, ஏன்னா அம்பாளுக்கு அணிவிச்சிட்டேன். ஸோ அலங்காரத்துலேருந்து எப்படி கழட்டிட்டு காட்டுறதுன்னு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாட்டலோடு அப்படியே ஒரு ஜிமிக்கி, குட்டி ஜிமிக்கி வரும். இது இந்த வருஷம் நியூ அடிஷன். கையில் போட்டிருக்கேன் அந்த வங்கியும் இந்த வருஷம் நியூ அடிஷன் நான் அந்த காமிச்சிருப்பேன். கலச அம்பாளுக்கு அந்த ஹாரம் போட்டிருக்கேன் பாருங்க, அது சூப்பராக இருக்கும். அந்த ஹாரம், இந்த ரெட்டைப்பக்ஷி நியூ. இது விநாயகர் சதுர்த்தியில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வேறு எதுக்குமே போடல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நவராத்திரிக்கு அப்புறம் இதுக்கு தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி இங்கே ஃபுல்லாக மங்கள பொருட்கள், சீப்பு, கண்ணாடி, நெயில் பாலிஷ், பொட்டு, பூ எல்லாம் இருக்கும். இங்கே எல்லாமே அந்த பூவெல்லாம் அப்படியே இருக்குது, நான் இன்னும் எடுத்து வைக்கல. காயின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே எல்லா விநாயகர், அம்பாள் முகம், சிமிழ், குங்குமச்சிமிழ், விளக்கு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த வருஷம் இப்படி தான் அம்பாள் இருக்காங்க. ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ, ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ, ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ